சோம்பேறி பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் எப்படி இருக்கிறதோ அப்படியே சோம்பேறியும் தன்னை அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறான். சோம்பேறி ஒரு வேலையும் செய்ய மாட்டான். அவன் எதற்கும் பிரயோஜனமற்றவன். அவனை நம்பி எந்த காரியத்தையும் ஒப்படைக்க முடியாது. சோம்பேறிகள் கர்த்தருடைய ஊழியக்காரராய் இருக்க முடியாது. சோம்பல்தனம் கர்த்தருக்கு விரோதமான பாவம். கிறிஸ்துவின் ஸ்தானிகர்கள் சுறுசுறுப்பாயும் உற்சாகமாயும் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். சோம்பேறி தன்னுடைய எஜமானுக்கு வருத்தத்தையும் வேதனையையும் எலச்சையையும் கொடுப்பான். பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் ஆகாது. காடி பற்களில் பட்டவுடனே பல் கூசும். அதுபோலவே கண்களில் புகை பட்டவுடன் கண்ணில் எரிச்சல் உண்டாகும். கண்ணில் இருந்து கண்ணீர் வடியும். காடியும் புகையும் நம்மால் தாங்க முடியாது. அவற்றால் நமக்கு ஒரு நன்மையும் உண்டாகாது. வேதனையும் கண்ணீரும் மாத்திரமே நமக்கு உண்டாகும். சோம்பேறி தன்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட வேலைகளை உருப்படியாக செய்ய மாட்டான். தன்னுடைய கடமைகளை நிறைவேற்ற மாட்டான். தன்னுடைய வேலையில் உண்மை உள்ளவனாய் இருக்க மாட்டான். இப்படிப்பட்டவன் தன்னுடைய எஜமானுக்கு காடியைப் போல இருப்பான். காடியை உள்ளே விழுங்கவும் முடியாது, வெளியே துப்பவும் முடியாது. அதுபோலவே சோம்பேறியும் தன்னுடைய எஜமானை விட்டு போக மாட்டான். தன்னுடைய எஜமானோடு கூடவே இருந்து அவனுக்கு வேதனையை கொடுத்து கொண்டிருப்பான். கண்களில் புகை படும்போது கண்ணுக்கு எரிச்சல் உண்டாகும். கண்ணில் இருந்து கண்ணீர் வடியும். சோம்பேறியின் எஜமானனும் சோம்பேறியினுடைய சோம்பல் தனத்தினால் கண்ணீர் விடுவான்.